சார் அடுத்த கேள்வி என்ன அப்படின்னா, விவேக் செங்கல்பட்டுல இருந்து கேட்டிருக்காரு சார். என் வயது 40, இன்னும் 20 ஆண்டுகள் கழித்து ஓய்வு பெற போகிறேன். சம்பளத்தில் 30 வயது முதலே PF பிடிக்கப்படுவதால் 60 வயதில் கணிசமான தொகை கிடைக்கும். அது ஓய்வு கால செலவுக்கு போதுமானதாக இருக்கும். என் வேலை அடிக்கடி ஊர் மாறக்கூடியதாக இருப்பதால் வீடு வாங்கவில்லை. பணி ஓய்வுக்கு பிறகுதான் சொந்த வீடு தேவையாக இருக்கும். இப்போதே 30 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள வீட்டை மாத தவணையாக 25,000 ரூபாய் கட்டி வாங்கலாமா, அல்லது 20 ஆண்டுகளுக்கு மாதந்தோறும் 25,000 முதலீடு செய்து அந்த பணத்தை கொண்டு பணி ஓய்வுக்கு பிறகு சொந்த வீடு வாங்கி கொள்ளலாமா? அதாவது கேள்வி பெருசா இருக்கு. நல்லா யோசிச்சுக்கிட்டு ஒரு இது கேள்வியை ரெண்டா பிரிச்சுக்கணும். ஒண்ணு வந்து அவரு எந்த ஊர்ல செட்டில் ஆக போறோம் ஆஃப்டர் ரிட்டையர்மெண்ட், மேபி பையங்க குழந்தைங்களை வளர்ந்து அவங்க எங்க செட்டில் ஆகிறவங்களோ அவங்களுக்கு பக்கத்துலயா, இல்லை இவர் நேட்டிவ் ரிலேட்டிவ்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் எங்கே அதிகமாக இருக்கலாம் அங்கேவோ செட்டில் ஆகலாம், இவருடைய விருப்பப்பது. ஒன்று வந்து இது ஒரு ஆன்சர். ஸோ இவர் எங்கே போய் செட்டில் ஆகிறான் 20 வயசுக்கு அப்புறம் அப்படின்னு நினைக்கிறாரோ இப்பயே லோன் போட்டு வீடு வாங்கி பண்ணலாம். ஏன்னா இன்னைக்கு உள்ள விலைவாசி ஒரு மாதிரியா இருக்கும். இன்னும் 20 வருஷம் கழிச்சு வீடு விலை பார்த்தீங்கன்னா மல்டிபிள் டைம். இப்போ ஒரு 50 லட்சம் வீடு இருக்குன்னா இன்னும் 20 வருஷம் வச்சு 1.5 crore 2 crore இருக்கலாம். ஸோ அதனால அதை அவர் யோசிச்சுக்கணும். இன்னொன்று அவரே சொல்லியிருக்காரு, 25,000 மாதம் SIP மூலயமா ஃபண்டு மூலியமா போட்டு அது மெச்சூரிட்டி ஆகிறப்ப தாராளமாக வீடு வாங்கிக்கலாம். ஸோ அப்போ அவர் 25 வருஷம் சேவ் பண்ணி தாராளமாக அந்த தொகை வரும். 25,000 சேவ் பண்ணாருன்னா அப்போ அவர் எங்கே ஊரில் செட்டில் ஆகணும்னு விரும்புகிறாரோ தாராளமாக அந்த சமயத்துக்கு இந்த விலைவாசி அதே போல் இருக்கும். ஸோ அப்போ புது வீடாக ஏதாவது கிடைச்சாலோ இல்லை பிளாட் வாங்கி வீடாகவும் கட்டிக்கலாம். ஸோ அவருடைய 2 ஆங்கிள்லையும் அவருடைய பாசிபிலிட்டி உண்டு. அதனால 20 வருஷம் கழிச்சு போகிறது பெட்டர். ஏன்னா இந்த இன்வெஸ்ட்மெண்ட் சேவிங்ஸ் இருக்கும். ஸோ 20 வருஷம் கழிச்சு பசங்க செட்டில் ஆனால் அவங்களே வீடு வாங்கிடுவாங்க. ஸோ அந்த வீட்லேயும் இவர் இருக்கலாம். இவர் போர்ஷன் ஆஃப் அமௌண்ட்டும் அங்கே கொடுக்கலாம். ஸோ அவங்கள கான்ட்ரிபியூஷனாக கொடுத்தா ஜாயிண்ட் பேரில் கூட வீடு வாங்கிக்கலாம். ஸோ இது ரொம்ப இவங்க பசங்களுக்கும் அந்த செட்டில் ஆக நல்லா இருக்கும், இவருக்கும் லைஃப் நல்ல முறையில் இருக்கும். ஸோ இப்பயே கடன் கட்ட வேண்டிய அவசியம் இல்லை. இல்லை இப்ப இருக்கிறவங்க நிறைய பேர் யோசிக்கிறதா சார். நான் வந்து ஊரா எனக்கு வந்து ஷிஃப்ட் ஆகிட்டே இருக்கு ஒர்க்கு. ஸோ நான் இப்போ சென்னையில வீடு வாங்கிட்டேன் அப்படின்னா அங்கே இருக்க போறதே கிடையாது, திருப்பி பெங்களூருக்கு போட்டுறாங்க, அங்கிருந்து மும்பைக்கு போயிடுறேன் அப்படின்னு யோசிச்சு வீடு வாங்காம போறது நிறைய பேர் பண்றாங்க. ஆமாம். ஸோ அதனால அதை சேமிப்பாக வச்சுட்டு இருந்து, ஏன்னா இதுலேயும் ஒரு 13 to 15% ரிட்டர்ன் வரும் லாங் டைம்ல. ஸோ அதனால அந்த சமயத்தில் வீடு வாங்குறது பெட்டர் தான்.